அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரீகம் யூடியூப் சேனல். மாந்திரீக பரிகார பூஜை பாகம் 4. 1008 பரிகார பூஜைகள் சொல்வதாக சொல்லியிருந்தோம். 4வது பரிகாரம் இது. தினமும் ஒரு பரிகாரம் நம்ம சேனலில் பதிவிடப்படும். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரங்கள் அத்துணையும் மிக சிறந்த கைமேல் பலன் தரக்கூடிய மாந்திரீக பரிகாரங்கள். இன்றைய பரிகாரம் எதற்காக? கணவர் உங்கள் அன்பை புரிந்து கொள்ள, கணவர் உங்களது பேச்சை கேட்டு நடக்க, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க இந்த பரிகார பூஜை. இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இந்த ஆண்டு மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி அமாவாசை அன்று காசி மயானக்கரையில் மோட்சசாந்தி ஆத்மசாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இறந்தவர்களுக்காக, இறந்த முன்னோர்கள், அது துர்மரணமாக இருந்தாலும் சரி, இயற்கை மரணமாக இருந்தாலும் சரி, இளவயது மரணமாக இருந்தாலும் சரி, இறந்த முன்னோர்கள் ஆத்மா இறைவன் பாதத்தில் இளைப்பார செய்ய இந்த ஆத்மசாந்தி பூஜை காசியில் நடத்தப் போகின்றேன். குருமுகமாக, நேரடி அனுமதி இல்லை, குருமுகமாக மயானக்கரையில் நடக்கும் பூஜை இது. இந்த பூஜைக்கு பதிவு செய்ய, விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மாந்திரீக பரிகார பூஜை செய்ய வேண்டிய நாள், கணவன் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க இந்த பரிகார பூஜை செய்ய வேண்டிய நாள் ஒவ்வொரு பௌர்ணமி, மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம். அல்லது மாலை 6 மணிக்கு மேலே இரவு 11 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம். இந்த பூஜை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு வலம்புரி சங்கு, பெரிய வலம்புரி சங்கு ஒன்று வச்சுக்கோங்க. பெரிய வலம்புரி சங்கு ஒரு 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு அல்லது 7 இன்ச்சு வரைக்கும் ஒரு பெரிய வலம்புரி சங்கு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வலம்புரி சங்கை ஒரு சிறிய தட்டு, அந்த தட்டில் கொஞ்சம் வாசனை பூக்கள் பரப்பி அது மேலே வச்சிடணும். இந்த வலம்புரி சங்கு முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட, சாபம் நீக்கப்பட்ட சங்காக இருக்கணும். இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்க. வச்சுட்டு நாயுருவி இலைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. சென்னாயுருவி செடி எல்லா இடத்துலையும் இருக்கும், அல்லது நர்சரியில் போய் கேளுங்க, தருவாங்க. சென்னாயுருவி இலைகளை மட்டும் சேகரித்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் வேறு எதுவும் பூஜை பண்ண வேண்டாம். இலைகளை மட்டும் ஒரு 4-5 இலைகள், சென்னாயுருவி இலைகளை சேகரித்து, சென்னாயுருவியாக இருந்தாலும் சரி, வெறும் நாயுருவி இலை இருந்தாலும் சரி, எந்த நாயுருவியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாயுருவி இலைகளை சேகரித்து வச்சுக்கோங்க. அந்த சங்குக்குள்ளே, அந்த சங்கினுடைய வாய்ப்பகுதியில் அந்த நாயுருவி இலையை போட்டுட்டு ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள். சரிங்களா? இப்போ எல்லாம் தயார் பண்ணியாச்சு. பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது மாலை 6:30 இரவு 11:30 இந்த பூஜையை செய்யணும். என்ன பண்ணணும்? அந்த தட்டை உங்கள் முன்னால் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கு எரியட்டும். வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி எரியட்டும். நீங்கள் அந்த தட்டு முன்னால் அமர்ந்து அந்த சொம்பு தண்ணியை கையில் எடுத்து அந்த வலம்புரி சங்கு வாயில், அதாவது இலை போட்டிருப்பீங்களா, நாயுருவி இலை போட்டிருப்பீங்க, அதனுடைய வாயில் தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். என்ன சொல்லிட்டு ஊற்றணும் தெரியுங்களா? எனது கணவர் எனது பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், எனது அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு 54 முறை சொல்லணும். உங்களுடைய கணவர் உங்கள் பேச்சை கேட்கணும், உங்கள் அன்பை புரிஞ்சிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்தில் பொறுப்பாக நடந்துக்கணும். இப்படி உங்கள் கணவர் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனையை 54 முறை சொல்லணும். 54 முறை சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறை சொல்லும்பொழுதும் கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த வலம்புரி சங்களுடைய உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஒவ்வொரு சொட்டு ஊற்றினா கூட போதும். சரியா? இப்படி ஊற்றி முடிச்சுட்டு அந்த சங்கை தொட்டு வணங்கிட்டு, அந்த சங்கை 3 முறை வளம் வாங்க, அந்த தட்டை 3 முறை வளம் வந்து வணங்கிட்டு, அந்த தண்ணீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வச்சுக்கிட்டு வீடு முழுவதும் தண்ணீர் தெளித்து விடுங்க. முடிஞ்சால் உங்கள் கணவர் மேலேயும் தீர்த்தம் தெளித்து விடுங்க. சரிங்களா? இந்த பூஜை மாந்திரீக பூஜை, மாந்திரீக பரிகார பூஜை மாதம் ஒரு முறை செய்யுங்க. விரைவில் உங்கள் கணவரிடம் மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு முறை பூஜை பண்ணாலே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் ஒரு முறை பூஜை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 3 பௌர்ணமினாச்சும் இதை செய்யுங்க. அப்போ தான் பரிபூர்ணமாக ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அற்புதமான பரிகார பூஜை. ஒவ்வொரு தடவையும் நாயுருவியலை சேகரித்து வச்சுக்கணும். சங்கு ஒரு முறை வாங்கி வச்சுட்டிங்கன்னா அதே போதும். நாயுருவியலை மட்டும் ஒவ்வொரு மாதமும் சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த நாயுருவியலை, வலம்புரி சங்கு, இதோட தீர்த்தம், மஞ்சள் தீர்த்தம் சேரும் பொழுது அற்புதமான பல விஷயங்கள் நடக்கும். உங்கள் கணவர் உங்கள் அன்பை புரிந்து நடந்து கொள்வார். இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.